அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய விவசாய நிலத்தில் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி தண்ணியை சுற்றி சுற்றி எடுத்து விட சொல்லி ஈஸியாக இருந்துச்சுல்ல, தண்ணி போகணுன்றதுக்கோசம் இப்போ அந்த மடெல்லாம் கட்டிக்கிட்டு போனோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நீருக்கு மாற்று சோர்ஸாக நம்ம ட்ரில் மோட்டரில் தண்ணி விடுறோன்னு சொன்னல, அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லைன் மாற்றாருது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆடி மாதத்துலேருந்து மோட்டரை நிப்பாட்டியே வச்சுருந்தோம். ட்ரில் மோட்டரை நம்ம மடு மோட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆடி மாதத்துலேருந்து இப்போ நிற்கிற வேலைக்கு போர்வெல்லில் வந்து மண் பிடிச்சிருக்கோம். அந்த மோட்டரை வந்து நம்ம ரெண்டு பேர் 2 சைடு பிடிச்சிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி இறக்கணும். தூக்கி இறக்குதுன்னா மேலே வரைக்கும் தூக்க தேவையில்ல. அது இருக்குது ஒரு 60-70 அடி போர்னால் அவ்வளோத்தையும் பழுப்பு கைட்டி தூக்கி இறக்கணும். சும்மா ஒரு 2 அடிக்கு தூக்கி விட்டோம்னா மண் அழிஞ்சிரும் போர்வெல்லேருந்து. அப்போ ஈஸியாக இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு பென்சிங் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தீங்க, எல்லாம் எத்தனையுமே போஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலி அடிக்கிறதுக்கு பயந்துனே நிறைய பேர் விவசாயம் செய்ய மாட்டாங்க. இதே பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எங்கள் இடத்துல உண்டு. இந்த போகம் தான் பயிர் செஞ்சால் வேலி அடிக்கிறோமா அப்படின்னு கிடையாது. புரட்டாசிக்காரில் செய்ய சொல்லவும் நாங்கள் வேலி அடித்து தாங்க ஆகணும். இல்லைனா வந்து நாங்கள் அறுவடை செய்ய முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்து 2வது போகம்லாம் பயிர் செய்யவே மாட்டாங்க. எங்களா மாதிரி ஆட்கள் ஏதோ ஒரு சிலர் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெல் பயிர் நடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கிருஷ்ணா பிராண்டு. கிருஷ்ணா பிராண்டில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்ச விளைச்சல் வருமா, குறைஞ்சபட்ச விளைச்சல் வருமானது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிருஷ்ணா பிராண்ட் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரட்டாசிக்காரில் அடிக்கிற மாதிரிலாம் இப்போ அடிக்க முடியாதுங்க. ஹெவி டோஸு. அதையும் வாங்கி வந்தாக்கா நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிவிடுவோம். இதை நாங்கள் அடிச்சிருக்கோம், இது கரெக்டாக நான் ஆல்ரெடி அடித்த மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அடிப்பேன். எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா மாற்றி அடிக்கிறது எனக்கு வந்து செட் ஆகாதுங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து மோட்டரு வந்தாச்சு. மோட்டரு வந்துட்டு வந்து நம்ம மடைகளை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபால்ட்டுகளை பார்க்கணும். ஃபால்ட்டுகளை ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதையே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் வந்து கேமரா வந்து ப்ரொஃபஷ்னல் கேமரா இந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மொபைல் ஃபோன் தான். இந்த மொபைல் ஃபோன் ஆல்ரெடி வீக்கான மொபைல் ஃபோன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறவரும் வந்து தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேமராலாம் வந்து அசுக்கி எடுத்துட்டார். சரி கோச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோ ஓரளவுக்கு சூப்பராக நான் பண்ண பார்க்குறேன். இந்த மடைகளை வெட்டி போடுறது பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா ஒரு இடமா இருந்தால் பரவாயில்ல, ஒரு கழனியில் நம்ம 7-8 இடம் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கழனி வந்து சமனாக இல்லை. அதுவும் ஒரு காரணம் தான். நேரடி நெல் விதைப்பின் போது மட்டும் கழனி வந்து சதுரமாக இல்லாக்கட்டினா வந்து பல பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுருங்க. இதுதான் இங்கே இருக்கிற பெரிய வீக்னஸ்ஸு. எங்கக்கிட்டேயும் வந்து பலகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ரொட்டாக்டரை வச்சு அதை அழுத்தி பிடிச்சி ஏதோ சமனாக ஆனால் உண்டு, இல்லைனா இல்லைங்க. இந்த ஒரு காரணத்தினால மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கழனிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்காது. எல்லார் கழனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூளை ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். இந்த போர்வெல்லாண்டு வந்தாச்சுங்க. அவர் தான் எங்கள் பெரியப்பா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைன் போடுறாரு. லைன் போட்டு முடிச்சுட்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பதிவில் வந்து நாங்கள் காட்டாதது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த போர்வெல்லை தூக்கி இறக்கிறது தான். அதை இன்னொரு இதுவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள் தண்ணி என்ன ப்ரெஷர் வரப்போகுதுன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மோட்ரு வந்து நிறுத்தி வச்சுருந்தது இல்லையா, அதனால தான் அவ்வளோ ப்ரெஷர் வந்து அது வருது. தண்ணி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்க்கால் பாசனம் இருக்குது. அதனுடைய போர்வெல் பைப்பு தான் இப்போ நீட்டாக ஒயிட் கலரில் பார்க்குறீங்களா, அங்கேருந்து வரக்கூடியது தான். அதனால் நம்மளுக்கு நீர் ஓட்டம் நல்லாவே இருக்குங்க. அதனால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரில் மோட்டர்லையும் தண்ணி எப்போவுமே நிறைய தண்ணி இருக்கும். நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணவும் மாட்டோம். இதில் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோங்க. இப்போ போர்வெல் வீடியோ பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி ப்ரெஷராக வருதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்ட்டு. தொட்டி விட்டு ஆனால் ஆடி மாதத்தில் இந்த டீப் வருமானா, ஆடி மாதத்தில் நிச்சயமாக வராதுங்க. இந்த டீப்பெல்லாம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வருது. அதே ஆடி மாதம் வருமானா வராதுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து பீஸ் கேரியர் போயிருச்சுங்க. திடீர்னு வந்து மோட்டரில் பீஸ் எகிரிச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பீஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பீஸை ரெடி பண்ணி போட்டுட்டாங்கன்னா இதனுடைய ஒர்க்கு ஃபினிஷ்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுற வீடியோவை பார்த்துடலாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய அட்வைஸஸ் கொடுத்துருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், விவசாயத்துக்கு வரவங்க பொறுமை முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் முக்கியம்.
நாங்கள் வந்து அனுபவம் இல்லாமல் எதையும் சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் அனுபவம் இருக்குங்க விவசாயத்தில். அதுவும் நெல் விவசாயத்தில் 13 வருஷம் கம்பல்சரி இருக்குது எங்களுக்கெல்லாம். மற்ற விவசாயங்கள்லாம் வந்து பார்ட் டைம் மாதிரி தான். இப்போ ஃபுல் டைம்ன்றோம் பார்ட் டைம்ன்றலாம் அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சைலண்ட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது சைலண்ட் இல்லைங்க. இப்போ தூக்குறேன் பாருங்கள். தண்ணி குடிக்கிறதுக்காக நான் வந்தேன். ஏன்னா தண்ணி ரொம்பவே நல்லா இருக்குன்னாங்க. எல்லோரும் குடித்து பார்த்துட்டு தண்ணி முன்னத்தையோடு இப்போ மாறி இருக்குது அப்படின்னாங்க. அதனால் மட்டும்தான் இப்போ பாருங்கள் வயல் வந்து எந்த அளவில் குளுமையாக இருக்குன்ட்டு. இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் வந்து போராட்டம் வெற்றியே. தண்ணி சூப்பராக இருக்குங்க. இது நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். சாரி, தண்ணி என்ன ஃபோர்ஸ் வருது பாருங்கள். நாடா ஒத்த கையில் மொண்டு குடிக்கிறானே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. சரி, ஓகேங்களா? அவ்வளோதாங்க வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக்கே பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ வேலி அடிக்கிறோம்